அங்க தேவேந்திரன் பையன் அல்டிமேட் அவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு கமலுக்கு தேவையா கோபி கோபி தலையை கட்டி போட்டு நிறுத்தி தலையை ஈகி கட்டி போட்டு தீரமா பேசுறாங்க. இந்திர பயிலும் பிடித்து வந்து அடிக்கிறேன் பாருடா. நீ அவனை புடிச்சுக்க, அவன் Thank you.
வாங்கலாம். பாரு என்ன மாதிரி ஒரு ஆளா இருக்கணும் உனக்கு ஐயோ நான் என்ன எப்படி அவரே நடக்க முடியாது நீ உட்கார்ந்து உட்காரியதுக்கு அப்புறம் புண்ணியே வதனம் கொண்டு கோமலை கேளலானியோ வந்தமோ எலது கொண்டு வாசலில் சாவலானே தேவதை சொல்லியோ நலமோ
அப்பா அதே தேவேந்திரா, எனது பட்டணத்தில் இரவும் பகலமாக நீ விளக்காய் ஜொலிக்க வேண்டும். அந்த வாழ்வாகப்பட்டது இருக்கிறானே, அவனுக்கு என்ன தெரியுமா? அந்த வாழ்வுக்கு என்ன வேலை தெரியுமா? என் கற்றாபுரி பட்டணத்தை பெருக்க வேண்டும். அந்த வளர்ந்து இருக்கிறானே, அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? என் ரத்னாபுரி பட்டணத்தெல்லாம் காணந்தளிக்க வேண்டும். அந்த ஆதிசேஷன் இருக்கிறானே, அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரு நாள்தோறும் எனக்கு 1000 கல்லுப்படம் சுமக்க வேண்டும். இப்படி தேவர்களுக்கு சொல்லி என் ரத்னாபுரி வாட்டில் காவலாக இருப்பாய்.
நான் படிக்கிறது +2 உனக்கு வரும்போது 8 வரும் கொண்டு போய் சாம்பார் கட்டி சாபத்தை கொடுத்து விடுவேன். நீ சமைச்சு போட துண்டு போட வந்தது வராத்தமா என்னோட எக்கச்சக்க பேச வேண்டாம். ஆமா நான் சபையில் வந்திருக்கிறேன். நான் யார்? முன்னூறு மகள் தான் வந்தது வராத்தமா என்கிட்ட நீ சாபத்தை வாங்கிக்காத. சமைச்சு போட துண்டு போற போட்டி நீ நினைக்கல அது நான் இல்ல. நீ இல்ல நான் யாரு தெரியுமா? சாபத்தை கொடுத்து விடுவேன். திருமண கோபுரம் சாரா பாம்பு விலைக்கான்றேன். அப்புறம் எங்க அப்பா என்ன நீ யாரு? நெத்தியில திருநாம பட்ட, கழுத்துல ருத்ராட்ச கொட்ட, கையில சப்புலா கட்ட, ஏன்னா வந்த மொத்தா பொட்ட நான் யார்? நீ சபையில் வந்திருக்கிறேன். தெரியுமா? இல்ல ஏதோ சிசிய தெரியாம கிடக்குறான்னு நினைச்சேன். பயிற்சி போட்டு ஆனா வந்தது வராத்தமா நான் யாரு என்னுடைய மகிமை தெரியாம என்னுடைய விஷயம் தெரியாம பேசுகிறான். கை வச்சுட்டானே உள்ளாமா நினைச்சுக்கிறான். முன்னூறு மங்கத்தான் நினைச்சுக்கிறான். மலை சுற்ற வயல உட்காந்துக்கிற சாமியார் நினைச்சுக்கிறான். திருட்டு போய் சாபத்தை கொடுத்து விடுவேன். ஆதார் கார்டு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. சிஷ்யா அந்த சக்கர திருநீரை இருக்குவா? எனக்கு சாமியாரே நான் ஜாதி எடுக்கூடாதுன்னு பாக்குறேன். எடுக்கிற சாபம் தான் கொடுப்பேன். யாரும் பல்லு வீட்டு தெரியும். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஊமையாக போக என்ன சொல்லிட்டாரு? அவன் ஊமையா கூட பையனுக்கு வேலை போக விட்டா போச்சா? பாபா குடுன்னு பாபா பாபா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீதான் வேற ஆளு கேட்டு
ஏடா, என்ன ஆச்சு? சாமி உன்னை ஊமி ஆகிட்டாரா? சாமி ஊமி. சாமியார் உன்னை ஊமி ஆகிட்டாரு. சாமியார் அதெல்லாம் நான் சொன்னா குசுபு போதா பத்தியா எந்த பக்கம் வீட்டுன்னு தெரியல. பாஜார் வீட்டு காமி சொல்லு. எப்படி வீட்டு காட்டி என்ன பண்ண மூணு பையன் மாறச்சு தான் ஆகணும். போ பாஜார் வீட்டு காட்டா இருக்கிற அந்த மாதிரி வீடா சாமியார் காலத்துல எப்படி வீடு தெரியுமா? வீட்டுக்காரர் அதே மாதிரி நான் வீடு மாதிரி வீட்டு காட்டு ஐயோ நான் வாய கொடுத்தாலும் வாய கொண்டாந்து போயிட்டு என்னுடைய மகிமை தெரிந்ததா? நீ மண் வச்சுக்க சாமி. மேல சாமி கிட்ட வாழ ஆடுவியா? ஆட மாட்டேன். அடிக்க வச்சுக்கிறேன். அடைக்கு வாய் பத்தனா கை பதன வேண்டும். நான் எப்படி தெரியுமா? புள்ளி மாத்தோலே நாயாகனா கூட கெடா நாயாகி விடு. பொட்டை நாயா ஆகி விடாதா? இந்த பொண்ணு வந்து கட்டுவாங்கன்னா போதும்.
இந்த கம்பல்ல 10 பேர் அப்படி நாயா இருமா நான் ஒரு ஆம்பளை பொண்ணு நாயா இருமா என் சாணத்தின் போது உண்மையில பொண்ணா என்ன கையாக்குவானுங்க மீண்டும் சாபத்தை விடுத்துவேன். ஆனால் சுசியா அப்படி இத்தர் சபை வரும்போது என்னுடைய புலத்தால் ஆசனமும் என் மார்பில் பூணலும் என் கையில் கமண்டல கத்திரியும் மாலையும் அணிந்து வருகிறேன் அல்லவா? ஆமாங்க. அது தவிர நீ எப்படி வருகிறேன்? தரேன். அதிகாலை எழுந்து நாம நிச்சயம் முடித்து உலகம் சுற்றி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்வது என்னுடைய வழக்கம். இல்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சொற்களாக வெடித்து செய்துவிடும். ஒரு கலந்து ஒரு குடும்பத்துக்கு இருக்கணும். ஆமா, நானுடன் கழகத்தை நன்மையிலே முடிக்க வேண்டும். அது எப்படி என்றால் குடும்பத்துக்கு எடுக்கிற வேலை செஞ்சு இருக்காருடா. அது எப்படி என்றால் அதிகாலை எழுந்து என்னுடைய நேரத்தை முடித்து சாணபானங்களை முடித்து சந்தியாவந்தனம் செய்து சந்தியாவை கூட வந்தனம் பண்றீங்க. யாரும் தெரியாது சாபத்தை தந்து விடுவேன். அப்படி இல்லைங்க, சத்தியமா தெரியல. சந்தியாலாம் நான் பாக்கல. சந்தியாவந்தனத்தை முடித்து என்றால் பூஜையை முடித்து சந்தியாவந்தனா பூஜை முடித்து சந்தியாவந்தனம் பண்ணிக்கலான்னு தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொன்ன வாக்குக்கு மாறி போச்சு. சத்தியலோகத்தை சென்று தாய் தந்தையாகிய பிரம்மதேவன் தாய் சரஸ்வதியை வணங்கி இறைவனிடம் ஆசி பெற்று அங்கிருந்து என்னுடைய பெரிய தாத்தாவாகிய கைலாயமே கோவிலா வந்திருக்கும் முக்கன் படித்த பரம கடவுளை கண்டு பாட்டி பார்வதியம் அணிந்து அவரிடம் ஆசி பெற்று அங்கிருந்து வைகுண்டம் சென்று தாத்தாவாகிய வைகுண்டவாசன் பாட்டி லட்சுமிகளும் ஆசி பெற்று உலகமும் ஒரு நொடியில் சுற்றி வருவேன். பாட்டினா இஷ்டம் கேள்விப்பட்டேன். பாட்டினா இஷ்டம் கேட்ட பிரியம். பாட்டினா ரொம்ப அப்படி உலகமும் சுற்றி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்ய வேண்டும். என்னுடைய தாயாரே தக்கன் கொடுத்த சாபம். அப்படி நான் செய்யாவிட்டால் என் சிறசாகப்பட்டது 1000 சுக்களாக விடுத்து சென்றுவிடும். அப்படி செய்யக்கூடிய கழகத்தில் நன்மையை கொண்டு போய் முடிக்க வேண்டும். நாரத கழகம் நன்மை முடியும். ஆமா, ஒரு முறையில அப்படி இருந்தாலும் இந்த தினத்தில் கழகம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் தாத்தாவாகிய வைகுண்டவாசனை மனதில் எண்ணினார். தாத்தா நெஞ்சு பாருங்க போத்தா. ஐயா தாத்தா நெஞ்சு பாருங்க ஐயா. இந்த சாபத்தை தந்துவிடுவேன். ஓம் நமோ நாராயண. ஆட்டக்கடல உட்காந்து ஆட்டக்கடல உட்காந்து ஆட்டக்கூட நாத்து அடிக்காது. அதான் அப்படி ஏறி அப்படி இல்லடா. தண்ணி கூட மாட்டேன். அடே ஆபஸ்ட் தண்ணி எப்படி பண்றாங்க? இவனை நம்பிய எந்த வேலையும் செய்ய முடியாது. ஞானத்தில் இருக்கும்போது என்னுடைய எடுபடி வேலை செய்யக்கூடிய சிஷ்யன்
நான் எடுனா எடுப்பேன் ஒரு பூஜை பண்ண எத்தனை வேணும் வைப்பேன். எடுக்க வைப்பேன். சாபத்தை கொடுத்து விடுவேன் என்ன வைப்பான்? கேட்டியா? அப்படி இருந்தா தியானத்தில் இருந்த நம்மளுடைய குருவாகப்பட்டவர் வந்து விட்டது என்று சொன்னாரு. அப்படின்னு அவசரமா ஓடி போய் தண்ணி கொண்டாந்தான். ஃபுல்லா புடிச்சாந்துற தண்ணி இந்த மாதிரி கோபுரமா இந்த மாதிரி அப்படி ஈட்டு ஓடுறோம், ஓடுறோம். வந்து விட்டது என்றான். அவனு சொல்லி தப்பு இல்ல. உனக்கு சொல்லி தப்பு இல்ல. முடிவு சொன்ன வேகத்துல அவுச்சு கையை முடியல காலு முடியல கை உள்ள போல பட்டுன்னு உன்னை நம்பி வந்து நான் சூத்தினாரி வந்து விட்டு என்றால் எனக்கு அது வரவில்லை. கலகத்துக்கு வழி வந்து விட்டது. யார் குடும்பத்தை கிடைக்க போறேன்னு கேட்கிறேன். அதோ ரத்னாபுரி ஓட்டி அழக்கூடிய பாகாது சுரனாக விட்டவர் சிவபெருமானை கோரி கடுமையான தவத்தை செய்து சாகாத வரம், வேகாத உடல், வாழாத செல்வங்களை பெற்றுவாறு மட்டுமல்லாமல் வாங்கிய வரத்தை மெய்யென்றும் பெய்யென்றும் பரிசோதிக்க வேண்டும். அப்படி என்று சோதனை பார்க்க வேண்டும் என்று யாவர் மூவர் யாவற்றை வரைகளை சிறைபிடித்து இம்சை செய்து வருகிறார். ஆமா, அங்கு பார்த்தால் தேவேந்திரனை சிறைபிடித்து ரத்னாபுரியை காவல் வைத்து விட்டார். இந்திராணியோ அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறார். அங்கு சென்றால் கழகத்துக்கு வழி கிடைக்கும். தேவாந்திரம் முன்னாடி இந்த போராடி முடிவுற இந்திராணி அப்போ என்ன பண்ணீங்க? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் அம்மையார். யாரு இந்திராணி போராடிக்கிட்டு போகணும். இந்திராணி முடிவு போராடிக்கிட்டு நீ போகணும். எனக்கு தெரியுமே போய் எத்தனை போராடி போய் எனக்கு தெரியும். லாபத்தை தந்து விடு. எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? தேவன் போராடிக்கிட்டேன். ஆமா, வண்டி போறேன். எங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டி கொண்டு அங்க விட்டு அந்த வண்டி எடுத்துன்னு போய் இந்த வேகமா வண்டி போயிட்டு ஆரம்பி போய் போலாம். நம்ம அதுல போனா 100ல போனா 108 ஒரு நாளைக்கு போவேன். வாய்ப்பில்லை. அவன மாதிரி 1000 பேர் பாத்துட்டு போறேன். நீ சாபத்துக்குள்ளாக வேண்டாம். அதான் நான் சாபத்தையும் பாப்பேன், சாப்பாத்தையும் பாப்பேன். சரி இருக்கட்டும். சாமியா இந்த மாதிரி நகில் போயிட்டா எவனோ போய் ஒரு வண்டி தூக்கி மூட்டை 1000 பேர் 2வது வண்டிக்கு திட்டு மூட்டாது நான் கொடுத்த சாபத்தால ஊரூரா கூத்தாடி உதவாங்கத்து மட்டும் இல்லாம 300 மகத்து முருகா கண்ட கம்யூனிட்டி கொண்டாடி நீத்தாந்து தாலி கட்டி குடும்பம் பண்ணி செங்கத்து டேஸ்ட்ல 3 மாசம் அவஸ்தை விட்டியா? கருமாடி டேஸ்ட்ல ராஜ்காந்தி ஏதோ கையில கால வந்து பப்புநாடு ஆளுன்னு உன்னை ஜாமீன்ல தாந்துக்கிறான். யாருக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் போல அவங்க ஓனர்ட்ட பார்த்தா கையில காலையில வக்கீல் வச்சுட்டாங்க ராஜா கொண்டாடி மறுபடியும் ஜெயிலத்துக்கு போட வச்சுக்கலாம். வாங்க போலாம், 2 பேர் ஒண்ணா போலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி 3 பெண்டிங் இருக்கட்டும். நம்ம போனோம்னா இப்ப நம்ம எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? தேவலாக செல்ல வேண்டும். இந்திராணியை காண வேண்டும். புறப்பட